2 காரியத்தை இன்றைக்கு நம்ம மகிழ்விக்கும்னால ரொம்ப ஹைலைட்டாக நம்மளால் பார்க்க முடியும். நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம், நான் அவருக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்றைய நாளிலும் நம்முடைய ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கடந்த 7 மாதங்களும் ஆண்டவருடைய கிருபை மாறவில்லை, அவருடைய உண்மை மாறவில்லை. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் எப்படி நல்லவராக இருக்கிறார்னா, அவர் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுவோமா? எந்த மாதம் வந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் கடந்தாலும் சரி, அவர் கடைசி வரைக்கும் நமக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். அடுத்து அவர் நன்மைகளை அளிப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு மாதம் நமக்கு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு உரியவர் மாத்திரமல்ல, நமக்கு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து அவர் நாள்தோறும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம நோக்கி பார்த்து, நம்பிக்கைக்குரியவரே, நன்மைகள் அளிப்பவரே, நாள்தோறும் எங்களை வழி நடத்துகிறவரே, இந்த புதிய மாதத்தில் வழி நடத்துவீராக, நன்மைகள் தருவீராக. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். 2வது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். உண்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. காயப்பட்டு நின்று கண்ணீரில் கலந்து 7 மாதங்களும் சென்றிருக்கலாம். ஆனால் 8வது மாதத்தில் கலங்கின எனக்காக நீர் வருவீராண்டவரே, உடன்படிக்கை தருவீராண்டவரே, அதை உறுதிப்படுத்துவீராண்டவரே என்று சொல்லலாம். காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டு யாரும் திரும்ப தந்தை. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டு யாரும் திரும்ப உண்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் ஆண்டவரே விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் சுவாமி.
பரதேசியாய் நாம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் ஆண்டவர் என்று சொல்லலாம். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக எழுந்து சொல்லுவோம். எழுந்து நின்று உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உங்கள் என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உங்கள் என்னை கைவிடல. வேறு கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரம் எனக்கு தந்தி. வேறு கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். எனக்கு கூட்டிக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அழுகாது எந்த இந்த மாதத்திலே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது. அவர் நல்லவர், செல்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் எல்லா கண்களை மூடி நம்ம யாரையும் பார்க்கலாம். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், செல்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை காண்கிற தேவன் நீ. எல்லாம் சொல்லுவோமா? காண்கிற தேவன் நீ. எங்கள் ஜீவனில் ஊற்றி நீ. எல்லாம் சொல்லுவோமா? எங்கள் ஜீவன், எங்கள் ஜீவனில் ஊற்றி உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உற்சாகமா ஆண்டவருடைய தயவை எண்ணி பார்த்து உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உண்மை நல்ல கரங்களை தட்டி நான் வெட்கப்படல, நான் கடந்த 7 மாதங்களுக்கு கைவிடப்படல அப்படின்னு சொல்லி நல்ல உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர், நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர். The Lord will provide everything, anything. ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்ம யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்தோத்திர வழிபாட்டுல ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமாண்டவரே நாங்கள் உமக்குள் பிழைத்திருக்கிறோம். ஏன் சொன்னா கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாழுகிற தேவன் நீர் அல்லவா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த 8வது மாதத்தை கடக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் குடும்பத்தை நடத்த முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே திருச்சபையின் ஊழியங்களை செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் வேலை பார்க்கிற இடத்துல என் தேவனால் என்னை நடத்த முடியும். என்னை
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால படிக்க முடியும். எல்லா வாலிப பிள்ளைகளும் சொல்லலாம், இந்த புதிய மாதத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டலாம். எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். I can do all things through Jesus Christ. இன்றைக்கு my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும் மகனே, என் கிருபை போதும் மகளேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஏனா என் தேவன் போஷிக்கிற ஆண்டவர். எலியாவை போஷித்த ஆண்டவர் அன்றைக்கும் என்ன தீரல, மாவு தீரல. காரணம் என்னன்னு சொன்னா, பஞ்ச காலம் வந்தாலும் என் தேவனால நடத்த முடியும். அவர் நல்லவர், அவர் போஷிக்கிறவர். ஒருவேளை இந்த மாதத்தை நீங்க பயங்கரமா யோசிச்சு இருக்கிறீங்களா? எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு சொல்லி நீங்க யோசிச்சு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த துதி ஆராதனையில சொல்லுகிறார், என்னால் நடத்த முடியாத காரியம் ஒன்று இருக்குதா? நான் உன்னை போஷிக்கிறவர், நான் உன்னை பராமரிக்கிறவர். நான் பச்சைபாதம் இல்லை, எனக்குள்ள பச்சைபாதம் கிடையாது. நான் உண்மையில் பரிவு கொள்ளுகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்னும் இன்னும் எங்களை சரி பண்ணுவீராக. இந்த 8வது மாதத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கட்டும். அநேக கண்கள் பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு 1ஆம் தேதி பேசியிருக்கிறீங்க, ஹை லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஆமாண்டவரே, இந்த மாதம் ஆன்மீகத்திலையும் சரி, உலகத்திலையும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். நம்ம எல்லாரும் கேட்க போறோம். கேட்கறதுக்கு முன்னாடி நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர், நாங்க வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கோங்க இயேசுப்பாச்சு. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? இன்று நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? இன்று பிரசனம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால், எல்லாரும் அமர்ந்துக்கலாம். யாரெல்லாம் முழங்கால் படிய விட முடியுமோ முழங்கால் படிட்டு கொள்ளலாம். இந்த புதிய மாதத்தில் நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவர் கிட்ட, இன்றைக்கு நம்ம அறிக்கை செஞ்சிருக்கிறோம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். கிறிஸ்து என்னுக்குள் வாழுகிறார். எனக்குள் வாழுகிறார்னா இந்த 8வது மாதத்தை என்னால கடக்க முடியும், பெரிய காரியங்களை பார்க்க முடியும். நிச்சயமா யாரெல்லாம் இன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு அமர்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்களோ, ஒரு ஹோலி பிரசன்ஸ் உங்களை நிரப்புகிறத உங்களால உணர முடியும். தேவ கரம் உங்க மேல, உங்க தலையின் மேல இருக்கிறத உங்களால உணர முடியும்.
யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நன்மைகளை எங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கதறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்க மன கதறலை பார்க்கிறாரு. எல்லா காரியத்திலும் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதனால நம்ம எல்லாரும் நல்ல வலது கரத்தையும் 2 கரங்களை கூட உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் சுவாமி, இந்த மாதத்தை நடத்துவீர். கடைசி சொல்லி முடிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆண்டவரே கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க நீ தந்த வாய்ப்பிற்காய் நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அமர்ந்துக்கொள். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே ஒரு அறிவிப்பை நாம் கொடுத்தோம். நம்முடைய திருச்சபையின் மிஷனரியாக இருக்கிற தாமஸ் ஜூலி அவருடைய மகன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லி நாம் கொடுத்தோம். அநேகர் உதவி செய்தீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தொகையை கடந்த நாட்களிலே திருச்சபையின் மூப்பர்களாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த பிள்ளையை பார்த்து நாங்கள் கொடுத்தோம். தேவனுடைய பிரதான கிருபையினாலே அவனுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிந்து இன்றைக்கு வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். கொடுத்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய மகிழ்விக்கும் அண்ணா வசனங்களை ஒப்புவித்த பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்படியாக கர்த்தர் நம்முடைய திருச்சபையை ஒரு கொடுக்கிற ஒரு திருச்சபையாக, தாங்குகிற ஒரு திருச்சபையாக, ஜெபிக்கிற ஒரு திருச்சபையாக, துயரத்தில் பங்கேற்கிற பிள்ளைகளாக, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற ஒரு திருச்சபையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். 8ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். திருமறையிலே 8ஆம் மாதம் என்றும் சொல்லிய வார்த்தை ஒரு 3 இடங்களில் தான் வருகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அங்கே பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே தேவனுடைய ஆலயம் சகல திட்டங்களோடு கூட கட்டி முடிக்கப்பட்டது. இது 8ஆம் மாதத்தின் முதல் காரியம், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற மாதம். அப்படி என்றால் இன்றைக்கு 8ஆம் மாதம் நாம் ஒவ்வொருக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தின்படி யார் யாரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த திட்டத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2ஆவதாக நாங்கள் பார்த்தோம், அதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே யெரொபெயாம் ஒரு தவறு செய்கிறான். இஸ்ரவேல் மக்களை தேவனை விட்டு வழிவிலக செய்து ஒரு பொன் கன்றுக்குட்டிகளை செய்து பெத்தேலிலும் தானிலும் வைத்து, இதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், இவர்கள்தான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தினவர்கள் என்று சொல்லும் பொழுது அதோடு நின்றாமல் தேவனுக்கு விரோதமாக ஒரு ராஜா ஒரு ஆசாரியருடைய பணியை செய்ய துணிந்தான். கர்த்தர் அவன் நீட்டின கையை அப்படியே நீளமாக வைத்து விட்டார். முடிவு என்ன? அந்த ராஜா தேவனிடத்தில் மன்றாடுகிறான், ஊழியக்காரர் மன்றாடுகிறார்கள், கர்த்தர் மீண்டுமாக அவன் கையை சரிப்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னா இந்த 8ஆம் மாதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இந்த 8ஆம் மாதம் நம்மை சீர்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம். எனவே அருமையாக நான் கேட்டுக்கொள்கிறேன், நம்ம ரிவைவ் பண்ணுவோம். இந்த 8ஆம் மாதத்தில் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவைவ் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை சீர்படுத்தும் சுவாமின்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். 3ஆவதாக ஒரு இடத்துல 8ஆம் மாதம் வருகிறது, அது சகரியா 1:1. அதில் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சகரியா 1:1 நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் உங்களிடத்திலே திரும்புவேன். 8ஆம் மாதம் தேவனோடு நம்முடைய உறவை பலப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மாதம். அருமையானவர்களே, இந்த 8ஆம் மாதம் 3 விதமான ஆசீர்வாதங்கள். 1, தேவ திட்டத்தின்படி செய்கிற ஒவ்வொருவருக்கும் அதை நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கிறது.
இரண்டாவதாக யார் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் சீர்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்களோ ஆண்டவர் மீண்டுமாய் நம்மளை சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக யார் யாரெல்லாம் ஆண்டவர் பக்கம் நம்மை திருப்புகிறோமோ தேவன் நம் பக்கமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த 8வது மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம். 8ஆம் மாதங்கிற வார்த்தை ஹோல் பைபிள் இந்த 3 இடத்துல தான் இருக்குது. அந்த 3 இடமும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவை சீர்படுத்துவதற்கான மாதமாய் இருக்கிறது. சரி, இன்றைக்கு என்ன செய்தி? மகிழ்விக்கு மன்னா வாசிக்க கேட்ட பொழுது திருப்பணி எங்கும் எவ்விடத்தும், திருப்பணி எங்கும் எவ்விடத்திலும். அப்படின்னா திருப்பணி செய்வது என்றால் தேவனுக்காக ஊழியம் செய்வது. தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது இங்கே தான் நான் செய்வேன் சொல்லும் அல்ல, எங்கெல்லாம் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் சென்று நான் பயன்படுவதுதான் திருப்பணி. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். இந்த தலைப்பின் கீழே எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து அவர் திருப்பணியை எப்படி நிறைவேற்றினார் என்பதை, எந்தெந்த இடத்தில் நிறைவேற்றினார் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எலியா என்கிற வார்த்தைக்கு என்ன பொருத்தல் என்றால், த லார்ட் இஸ் மை காட், யாவே என்னுடைய கடவுள், யெகோவா என் தேவன் என்று அர்த்தம். எலியானா என்ன அர்த்தம்? லார்ட் இஸ் மை காட், யாவே என் தேவன். இந்த தெலியாவை நாம் பார்த்தோம் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ராஜாவுடைய அரண்மனையிலே தோன்றி இந்த நாளிலிருந்து தேவன் வானத்தை அடைத்து போடுவார், மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். மழை என்றால் என்ன? தண்ணி. மழைனா என்னது? தண்ணி. இப்போ இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா ஆகாப் ராஜாக்கு முன்பதாக, ஆகாப்பே நீ தேசத்தை சீரழித்து விட்டாய், ஜனங்கள் திசை மாறி போய்விட்டார்கள், கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள உறவு சீர்கட்டு விட்டது, எனவே இதற்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தேவன் வானத்தை அடைத்து போட்டு விடுவார், மழை வராது. ஏன் மழை வராதுன்னு போய் சொல்றாரு? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, பூமி வெடிக்கும் சொல்லியிருக்கலாம், பெரிய பஞ்சம் வரும்னு சொல்லியிருக்கலாம், கொள்ளை நோய் வரும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் மழை வராதுன்னு சொல்றாரு எலியா? அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் ஆகாப் ஏசபேலை மணந்த பின்பதாக ஏசபேல் எந்த தெய்வத்தை வணங்குகிறாள் என்று சொன்னால், யாராவது சொல்ல முடியுமா? பாகால் தெய்வத்தை வணங்குகிறாள். பாகால் தெய்வ வணக்கத்தை இஸ்ரவேல் மக்களுக்குள் திணித்து விட்டாள். எனவே இப்பொழுது இஸ்ரவேலர்கள் யெகோவா தேவனை விட்டு யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? பாகாலை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பாகால் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? செழுமையின் கடவுள். செழுமை. அந்த பாகாலை கும்பிட்டா செழுமை தான். ஏன்னா அவர் மழையின் தெய்வம். யார் அது? மழையின் தெய்வம். வானத்திலிருந்து தண்ணி வந்தால் தானே செழிப்பு இருக்கும். வானத்திலிருந்து தண்ணி வந்தால் தான் செழிப்பு இருக்கும். அவர் மழையின் தெய்வம். யாரு? பாகால். ஸோ ஒவ்வொரு வருஷமும் சரியா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழையை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்துவிட்டு மழையை கொடுப்பவர் யார் என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க? பாகால் என்று நினைச்சிட்டாங்க. அதனால தான் எலியா போய் சொல்றாரு, அரண்மனையில் போய் சொல்றாரு, எப்பா ஆண்டவர் மழையை நிறுத்தி விடுவார். சரி, யெகோவா நிறுத்தின மழையை இந்த பாகாலில் வர வைக்க முடியுமா? 3 வருஷம் என்ன இல்லை, மழை இல்லை. இப்ப யார் தெய்வம்? இப்ப யார் தெய்வம்? யாவே தெய்வமா பாகால் தெய்வமா? என்ன இவ்வளவு சந்தேகமா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. யாவே தெய்வம். அப்படின்றால் திருப்பணி எங்க ஸ்டார்ட் ஆகுது? முதல்ல அரண்மனையில ஸ்டார்ட் பண்றாரு. சொல்றாரு, ஆண்டவர் வானத்தை அடைத்து போடுவார். அப்பா பாகால் தேவன் நினைக்கிறியே, செழுமையின் கடன் சொல்ற, இன்னைக்கு யாவே யெகோவா தேவன் அதை அடைத்து போடுகிறாரு, முடிஞ்சா உன் தேவனை திறக்க சொல்லி பார்க்கலாம். 3 வருஷம் ஆச்சு, மழை இல்லை. மீண்டும் அதே அரண்மனைக்கு அவர் சொல்றாரு. அடுத்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 3 வருடங்கள் மழையை நிறுத்தின ஆண்டவர் மீண்டுமாய் மழையை பெற வைக்கப் போகிறார். அப்படின்னால் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த எலியா தைரியமாய் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாவே தான்ப்பா
கடவுள். ஸோ வேர் த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ், அரண்மனையிலே ஆரம்பிக்கிறது. அரண்மனையிலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மழையை நிறுத்தின ஆண்டவர் மழையை திரும்ப தருவார் என்பதை அரண்மனையில் ஆரம்பித்து அரண்மனையில் முடிக்கிறார். திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். இதோடு நிற்கிறாரா? இல்லை. இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு எலியா. எப்பா, யாவே மழையின் தெய்வம் என்பதை இப்பொழுது நீங்க புரிஞ்சிட்டீங்க. பாகால் மழையின் தெய்வம் இல்லை என்பது அறிந்து கொண்டீர்கள். ஏன்னா 3 வருஷத்துக்கு மழையை அடைத்து வைத்து விட்டார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மழை வந்து விட்டது. இப்போ கூட நீங்க நினைக்கலாம், இந்த பாகால் கொஞ்சம் நஞ்சம் மழையை கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இப்போ அடுத்த சேலஞ்சு கொடுக்குறாரு. என்ன சேலஞ்சு கொடுக்குறாரு தெரியுமா? யாவே மழையின் தெய்வம் மாத்திரமல்ல, யாவே அக்னியின் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணிக்கும் நெருப்புக்கும் பகை. நெருப்பை என்ன செஞ்சிடலாம்? தண்ணி ஊற்றி அணைச்சிடலாம். தண்ணியை நெருப்பு வச்சு என்ன செய்யலாம்? கொதிச்சு ஆவியாக்கி வத்த வச்சிடலாம். அப்படியால் தண்ணிக்கும் நெருப்புக்கும் பகை. இப்ப பாருங்க, கடவுள் சொல்றாரு, இந்த எலியா சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, என்னுடைய கடவுள் யார் என்றால் மழையை கொடுக்கும் தேவனும் அவரே, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும் தேவனும் அவரே. இந்த வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது நிகழ்ச்சி எங்க நடக்குது? எங்க நடக்குது? மலையின் மேல் நடக்கிறது. எங்க நடக்குது? மலையின் மேல். அப்படின்னா திருப்பணி எங்கும் எவ்விடத்தும் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அரண்மனையிலும் திருப்பணி செய்ய வேண்டும், மலையின் உச்சியிலும் திருப்பணி செய்ய வேண்டும். எதற்காக செய்ய வேண்டும்? கர்த்தரே தெய்வம் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அரண்மனையிலும் ஊழியம், மலையின் மேலும் ஊழியம். இப்போ என்ன எனக்கு தெரியுமா? பகல் முழுசும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் உடம்புகளை கீறி கொண்டு குதிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? குதிக்கிறாங்க. இப்போ நீங்க யாராவது உடம்புல கீறிக்கிட்டு குதிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? மேலை நாட்டில் சில சமயத்தின் மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? சாட்டை வச்சு உடம்புல அடிச்சுக்கிட்டு கீறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க அருப்புக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா ஒரு தெய்வ வணக்கம் இருக்கு. அந்த தெய்வ வணக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தின் ஆண் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? விரதம் இருந்துக்கிட்டு அந்த சாமிக்கு முன்பதாக கத்தி போடுதல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கத்தி போடுதல். நான் பார்த்துருக்கிறேன். பேர் பாடியோட ஆம்பளை நின்று வேஷ்டியை கட்டிட்டு ஒரே ஆட்டம் ஆடிட்டு கத்தி வச்சுக்கி டங்கு டங்குன்னு உடம்புல வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் நினச்சேன், 4 பேர் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுன்னா, பாகல் தீர்க்கதரிசி மலையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டி 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 கத்திக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இடமெல்லாம் ரத்த கலரியாக இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்குது? பாகல் மழையின் தெய்வம் என்பதை தோத்து போயிட்டாங்க. இப்போ அக்னியின் தெய்வம் என்பதையும் தோத்து போட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு? எப்பா, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? இந்த படிப்பிடத்தை வைத்துக்கொள், சுத்தி வாய்க்கால் வெட்டு, தண்ணியை கொண்டு வந்து பலிபீடத்தில் ஊற்று, விறகெல்லாம் நனையட்டும், பலி பொருளெல்லாம் நனையட்டும், பலிபீடம் நனையட்டும், சுத்தி தண்ணி ஓடிட்டோம். நான் இப்போ என்ன செய்ய போறேன்? யெகோவா தேவனை நோக்கி கூப்பிட போறேன். அவர் அக்னியினால் அதை பட்சித்து போடுவார். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீரே தெய்வம் என்பதை இவர்களுக்கு வெளிப்படுத்த சாமி சொன்ன வானத்திலிருந்து உடனே என்ன வந்து தெரியுமா? அக்னி இறங்கி வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சு பட்சித்து போட்டது. இது பார்த்த உடனே மக்கள் எப்படி சத்தம் போட்டாங்க? சத்தம் சொல்லுங்க. இப்ப நீங்க தான் எல்லாரும் அந்த மலையில இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னு எப்படி சத்தமா சொல்லுவீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை போலதான் கத்திருப்பாங்க. பின்வாங்கி போன சந்ததியை தேவன் பக்கமாய் திருப்பதற்கு அரண்மனையிலும் ஊழியம், மலையின் மேலும் ஊழியம், திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். சரி, இரண்டாவதாக எலியா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். திருப்பணி என்பது கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கற்றுக் கொடுப்பதும், அல்லது கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல கற்றுக்கொள்வதும். இப்போ திருப்பணி அடுத்தது எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இப்போ அரண்மனையில் ஸ்டார்ட் ஆன திருப்பணி கேரி தாற்றண்டங்கரைக்கு போய் ஒளிந்துக்கோன்னு சொல்றாரு. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டாப் பர்சனாக இருக்கிறவங்க கொண்டு போய் நீ போய் கடைசியில் போய் நில்லுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப டாப்பாக இருக்கிறீங்க நீங்க,
முன்னால் நின்று ஷைன் பண்ணி எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கீங்க. உங்களை கொண்டு போய் டீச்சர் தாங்க, டே நீ போய் பின்னால் போய் உட்கார்றா அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் டீச்சர் திடீர்னு என்ன இப்படி சொல்லிட்டீங்க, என்ன பிரச்சனை மேலே சொல்லுவோம்ல. ஆனால் எலியா சொல்கிறாரு, அரண்மனையில் நின்று சவால் விட்ட எலியாவுக்கு அடுத்து சொல்கிறாரு, நீ கேரி தாற்றங்கரையில் போய் உன்னை ஒழித்து கொள்ளுப்பா, உன்னை ஒழித்துக்கொள். ஏன்னா ஐ வாண்ட் டு டீச் யூ, ஐ வாண்ட் டு டீச் யூ. சரி, கேரி தாற்றங்கரையில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கேரி தாற்றங்கரையில் என்ன நடக்குது? சூப்பர். எப்போவெல்லாம் வந்துச்சு காகம்? காலையிலையும் சாயங்காலமும் என்ன வருது? அப்பத்தையும் இறைச்சி துண்டியும் என்ன கொண்டு வந்து கொடுக்குது? நல்லா இருந்துச்சு. இப்போ எலியா யாரு? யெகோவா தேவனை வணங்குகிறவர். யெகோவா தேவனை வணங்குறவனா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணங்கள் படி வாழ்கிறவர். அன்பானவர்களே, ஆண்டவர் இங்கே சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்பா, நீ யெகோவா தெய்வத்தை நீ கும்பிடலாம், ஆனால் நான் இன்னொரு ஒரு மிஷன் உனக்கு வச்சிருக்கிறேன். அந்த மிஷனுக்கு யூ மஸ்ட் ட்ரெயின் அண்ட் எக்யூப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல தெரியுமா? கேரி தாற்றத்தில் போய் ஒளிஞ்சிக்கோ. உனக்கு டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஒரு ஸ்விக்கி வரும், ஜொமேட்டோ வரும். என்னது? காகம். ஆண்டவர் புறாவை அனுப்பவில்லை. புறா ஒரு பரிசுத்தமான ஒரு பறவை, உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் புறாவை அனுப்பியிருக்கலாம்ல? உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, மறைவா ஒரு மனுஷன் அனுப்பியிருக்கலாம்ல? ஏன் காகத்தை அனுப்புகிறார்? காகம் தேவனால் அருவருப்பு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட பறவை பட்டியலிலே ஒன்று. இப்போ எலியாக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, புறா மூலமா உனக்கு இறைச்சி இல்லப்பா, காகத்தின் மூலமாக, அன்கிளீன் பேர்டு, தீட்டான ஒரு பறவையின் மூலமாக நீ சாப்பிட வேண்டும். இப்போ ஒருவேளை எலியா, ஆண்டவரே இந்த காக்கா கொண்டு வந்ததை நான் சாப்பிட மாட்டேன்னு முதல் நாள் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பைபிள் அப்படி நம்மளுக்கு எழுதலை, காகத்து மூலமாக வந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்குது. ஒருவேளை முதல் நாள், ஆண்டவரே இந்த காக்கா கொண்டு வருவதை நான் சாப்பிட மாட்டேன், இது உம்மால் விளக்கப்பட்ட ஒரு பறவை, இது எங்கிருந்து கொண்டு வந்துச்சு தெரியாது, நான் சாப்பிடவே மாட்டேன் சாமி உட்காந்துருந்தா அன்னைக்கு முழுசு பட்டினி தான். ரெண்டாவது நாள் காக்கா கொண்டு வரும்போது நான் சாப்பிட மாட்டேன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அவர் பட்டினி தான். மூணாவது நாளும் அப்படியே உட்காந்துருந்தாருன்னா மூணாவது நாள் என்னது? பட்டினி தான். நாலாவது நாள் என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? பசி வந்திருக்கும். இப்போ காகம் கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பார் அவர்? எப்பண்டா காக்கா இன்னைக்கு வராது, கறி கெட்டு போச்சு, ரொட்டி காஞ்சி போச்சு, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கறி வராதா, காக்கா எப்போ வராதுன்னு காத்திருப்பார். கற்றுக் கொடுக்குற ஆண்டவர். எப்பா, நீ ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கலாம், ஆனால் கேரி தாற்றங்கடையில் நீ தேவனுடைய திட்டத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு புறா மூலமாக அல்ல, உனக்கு காகம் மூலமாக. அந்த காகம் வாயில் வச்சு கொண்டு வரதையோ அந்த காகம் காலில் வச்சு கொண்டு வரதையோ நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். யூ ஹேவ் டு அடாப்ட் ஃபார் தட். கற்றுக் கொடுக்கிறார். இப்போ என்ன செய்கிறா தெரியுமா? இதன் மூலமாக என்னத்தை கற்றுக் கொடுக்குறாரு? அடுத்து நீ எங்கே போகிற தெரியுமா? சாரிபாத் ஒரு வீட்டுக்கு போகிற. இயேசுவானவர் சமாரியா பெண்கிட்ட போய் தண்ணி கேட்கும்போது சமாரியா பெண் என்ன சொன்னாங்க? நீங்கள் யூதராக இருக்கும்போது நாங்கள் தண்ணி கொடுக்கலாமா? இப்போ ஆண்டவர் தெரிஞ்சே போய் கேட்டார். இப்போ எலியா போய் சாரிபாத் விதவிட்ட போய் கேட்கணும்னா அவள் அந்நிய பெண், யூத பெண் அல்ல, அந்நிய பெண்கிட்ட போய் ஒரு பெரிய தீர்க்கதரிசி போய் அம்மா தண்ணி கொடுமான்னு கேட்கணும்னா பக்குவம் வேணுமா வேண்டாமா? பக்குவம் வேணுமா வேண்டாமா? அங்கே மேட்டிமை கொள்ளக்கூடாது. திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். ஐயா நீ ராஜா முன்னால் நிற்கிறேன்னு சொல்லி மேட்டிமையா இருக்காத, நீ விதவியின் முன்னால போய் நிற்கணும். நீ அரண்மனையில் நிற்கிறேன்னு நினைக்காத, நீ கேரி தாற்றங்கண்டிலும் இருக்கணும். ஏன்னா அங்கே உனக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க போறேன். நீ போய் என்ன செய்ய தெரியுமா? பஞ்ச காலத்தில் யார் வீட்டில் இருக்கணும்? ஒரு அந்நிய பெண் வீட்டிலே போய் வாழ வேண்டும். அந்நிய பெண் உனக்கு கொடுப்பதை ஒரு யூதன் சாப்பிட வேண்டும். அந்நிய பெண் கொடுப்பதை நீ தீட்டுன்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே நீயும் ஒன்று அவளும் ஒன்று. இப்போ போறாரு, போய் கேட்குறாரு. அந்த அந்நிய பெண்ணுக்கு கற்றுக்கொண்ட அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்குற தெரியுமா? அம்மா நீ 2 சுள்ளி பொறைக்கு நீ சாக போற,
எனக்கு முதல் ஒரு அடையும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுமா, தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா, இந்த தேசத்தில் பஞ்சம் ஒளியும் மட்டும் உன் பாத்திரத்தில் எண்ணெயும் தண்ணியும் மாவும் குறையாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சமாரிய பெண்ணுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கர்த்தர் யாவேதான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள், பாகால் அல்ல, பாகால் அல்ல. அப்படி என்றால் திருப்பணி கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, கற்றுக்கொள்வதும். அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்தில் நாங்கள் அமரவில்லை என்றால் எங்களால் என்ன செய்ய முடியாது? கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் திருப்பணி எங்கும் எவ்விடத்தும், மலையின் மாத்திரமல்ல அரண்மனையிலும் உண்டு, கேரி தாற்றங்கரையில் மாத்திரமல்ல சாரிபாத் என்கிற புறஜாதியார் பட்டணத்திலும் ஊழியம் உண்டு. மூன்றாவதாக, திருப்பணி என்பது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பெற்றுக் கொடுப்பது. மூன்றாவது என்னது? திருப்பணி என்பது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பெற்றுக் கொடுப்பது. அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனப்படுத்துறார். நீங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்காக நீங்க எதை செஞ்சாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஆண்டவரோடு செய்கிற காரியத்தை ஆண்டவருக்காக நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த பகுதி நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குது. இப்போ கேரி தாற்றங்கரையில ஒளிந்து கொண்டிருந்தவனுக்கு, மண்ணிலையும் தரையிலையும் கல்லிலையும் படுத்து கொண்டிருந்தவருக்கு இப்போ எங்கே கிடைக்க தெரியுமா இடம்? ஒரு அருமையான கட்டில், மேல் வீட்டறை, நேரத்துக்கு அருமையான சாப்பாடு. ஊரெல்லாம் பஞ்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எலியாவுக்கு என்ன தெரியுமா? அங்கே மாவும் எண்ணெயும் வந்துக்கிட்டே இருக்குது. யார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு? மாடி வீட்டில் உட்காந்து அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, மணக்க மணக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பெற்றுக்கொண்டே இருக்கிறார். சந்தோஷம். ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன், போஷிக்கிற தேவன். ஆனால் அது மாத்திரம் ஊழியம் அல்ல. ஆனால் என்ன நடக்குது? அந்த பெண்ணுடைய மகன் வியாதிப்படுகிறான். இப்போ ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா என் மகன் இன்னைக்கு சிக்காயிட்டான் ஐயா, சாக போகிறான் ஐயா, என்ன செய்வது? இதற்கு தான் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கியிருந்தீங்களான்னு சொன்ன உடனே இந்த ஊழியக்காரர் என்ன செய்ய தெரியுமா? பிள்ளையை கொடு என்று சொல்லி போய் அந்த பிள்ளையை மேல் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளை மேலே 3 தடவை விழுந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஜீவனை தாரும், ஜீவனை தாரும், ஜீவனை தாரும் சொல்லி கேட்டு அந்த பிள்ளையை என்ன செய்யறா தெரியுமா? உயிரோடு கொண்டு வந்து யார் கையில் கொடுக்குறாரு? அந்த விதவையில் கரத்திலே கொடுக்கிறார். அப்படின்றால் ஊழியம் என்று நான் என்ன அர்த்தம் தெரியுமா? பெற்றுக்கொண்டு அனுபவி மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பதும் தான் ஊழியம். அருமையானவர்களே, திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய திருச்சபையில் எதுக்கெடுத்தாலும் காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஊழியத்துக்கு கொடுங்க, இந்த ஊழியத்துக்கு கொடுங்க, அவர் சிக்கா இருக்கிறாரு, இந்த கல்யாணத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அவங்க திருச்சபையில் கொடுப்பாங்க, எப்படி உங்கள் திருச்சபையில் கொடுக்குறாங்க? அப்போ நான் சொன்ன வார்த்தை, எங்கள் திருச்சேவை அப்படி கற்றுக் கொடுத்தே சமுதாய நோக்கோடு எங்கள் முன்னாள் குருவானவர்கள் எல்லாம் வழியெடுத்திருக்கிறார்கள். அப்போ அவங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, எப்பா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எங்கள் சபையாட்ட சொல்கிற காரியம் தெரியுமா? நீ 1000 கொடுக்கணும்னு நினைக்காத, ஓன் திராணிக்கு 100 கொடுத்தாலும் அந்த குடும்பத்துடைய தேவையை சந்திப்பதற்கு நீ முன் வருகிறாய் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னால் 1000 ரூபா கொடுக்க முடியாது, 5000 கொடுக்க முடியாது நீங்கள் நினைக்கலாம். என்னால் 50 ரூபா தான் கொடுக்க முடியும், கொடுங்க. அது அடுத்தவர்களுக்கு அது ஆசீர்வாதம். எனவே திருப்பணி என்பது இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு தாரும் சாமி என்று பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுப்பதுமே திருப்பணியாகும். திருப்பணி எங்கும் எவ்விடத்தும். அரண்மனையிலும் திருப்பணி, மலையிலும் திருப்பணி. அரண்மனையிலே வானத்திலிருந்து மழையை நிறுத்துறதுக்கு திருப்பணி, மலையின் மேலே வானத்திலிருந்து அக்னியை இருக்கிறதுக்கான திருப்பணி. காரணம், மக்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய பக்கம் திருப்ப வேண்டும். இரண்டாவதாக, கேரி தாற்றங்கரையில் கற்றுக்கொள்வதற்கான திருப்பணி, சாரிபாத் ஊருக்கு போய் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு திருப்பணி. கர்த்தரே தெய்வம் என்பதை கற்றுக் கொடுக்கும் திருப்பணி தேவ திருப்பணி. மூன்றாவதாக, பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பகிர்ந்தளிப்பதும் தேவனுடைய திருப்பணி. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட திருப்பணியை செய்ய
ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு பேசேஜ். ஒரு தீர்க்கதரிசியும் ஊழியக்காரராய் இருக்கிறார், ஒரு விதவையும் ஊழியக்காரராய் இருக்கிறார், ஆண்டவர் படைத்த சிருஷ்டியும் ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம் தெரியுமா? இந்த திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரங்க தான். ஒரு அலையில சொல்லாமா, சத்தமா சொல்லாமா? நீங்க அத்தனை பேர் ஒரு காக்கா திருப்பணி செஞ்சா ஏன் உங்களால செய்ய முடியாது? ஒரு ஏழை விதவி செய்தால் ஏன் உங்களால செய்ய முடியாது? ஒரு ஊழியக்காரன் இயலாமலே செய்ய முடியும் என்றால் ஏன் உங்களால் செய்ய முடியாது? தேவன் நம்மை திருப்பணி செய்வதற்காக அழைத்திருக்கிறார். திருப்பணி எங்கும் எவ்விடத்திலும். எனவே மலையிலும் நிற்போம், அரண்மனையிலும் இருப்போம், கேரித்தாற்றங்களிலும் இருப்போம், விதவையின் வீட்டு முன்னாலேயும் நிற்போம், மாடியில இருந்து சுகமாயும் சாப்பிடுவோம், தேவைப்பட்டவர்களை சந்திக்க இறங்கியும் வருவோம். அதுவே தேவன் அருளுகிற உன்னதமான திருப்பணி. இந்த திருப்பணிக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆஸ் அ குட் சமாரிட்டன் சர்ச் இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு திருப்பணி செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் சுவாமி சொல்லி கேட்போமா? ஆண்டுடைய கரத்திலே நம்மை தாழ்த்துவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, திருப்பணி எங்கும் எவ்விடத்தும் என்று சொன்ன வண்ணமாக எலியாவின் மூலமாக நாங்கள் திருப்பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. தொடர்ந்து நம்முடைய வல்ல கருத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நல்ல சமாரியன் திருச்சபை ஒரு திருப்பணியை எங்கும் எவ்விடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தொடர்ந்து உமக்காக செய்து கர்த்தரே தெய்வம் என்பதை இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் எடுத்துக்காட்ட எங்களை பலப்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவரே, புதிய 8ஆம் மாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் மிகுந்த மன உருக்கத்தோடு உங்களிடத்தில் திரும்புவேன் சொன்ன வாக்குப்படி ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம். சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் இருக்கிற மக்கள், பலவீனத்தோடு இருக்கிற மக்கள், குடும்பத்தின் சூழ்நிலையால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்காக உம்முடைய பார்த்து நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, நெறிந்த நாணலை முறியாத தேவனும் மங்கி எறிகிற திரிய அணைக்காத கத்தருமாய் இருக்கிற தேவன், நொறுங்கி இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே, என் சத்தத்தை விண்ணப்பத்தை கேட்டார், அவரில் நான் அன்பு கூறுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் உம்மிலே அன்பு கூற நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை பார்க்கிற மக்களுக்காக, பணியிடத்தில் பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்றிருக்கிற மக்களுக்காக, ஓய்வு பெற்ற பணிக்கொடை வருவதற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வர தேவன் அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி, திருமணத்திற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளையும் திருமணத்திற்காய் காத்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிற பெற்றோர்களையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி நல்ல வாழ்வை அவர்களுக்கு அமைத்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் நம்முடைய பாத்தில் வருகிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் அவளை தொடட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி, உயர் தேர்வுகளை எழுதி நல்ல முடிவுகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகளை தந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு தொலை தூரத்தில் இருந்தாலும், எங்கள் குடும்பத்தின் மக்கள் எங்களை விட்டு தொலை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவளை ஆற்றி தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரேனும் இந்த நாளிலே சுவாமி பலவீனத்தோடு இன்றைக்கு ஆலயத்தில் வந்து ஆண்டவரே, குடும்பத்தின் கஷ்டத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கண்ணோக்குமாறு என்று ஜெபிப்பார்கள் என்றால், ஆண்டவர் கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி
சமாதானத்தோடு அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த மழையின் காலங்களிலே நல்ல மழைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கடந்த நாளில் சுவாமி 2 கன்னியாஸ்திரிகள் சிறையில் அடைப்பட்ட போதிலும் ஆண்டவரே, திருப்பணி எங்கும் எவ்விடத்தும் என்று சொன்னது போல அந்த சிறைச்சாலையில் அவர்கள் செய்த திருப்பணிகளுக்காகவும் ஆண்டவரே இப்பொழுது பேல் கிடைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எலியாவின் தேவன் எங்களோடு கூட இருந்து திருப்பணிகளில் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய வல்ல கரத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். சமாதானத்தோடு எங்களை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய கூட நிலைத்திருக்க கடவது.